அடுப்படி கைமணத்தில் நம்ம குடிக்கக்கூடிய பானத்தில் ரொம்ப உகந்தது எதுன்னா இந்த மோர் தான். மோரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குடிக்கலாம். அது கொஞ்சம் சிரமப்பட்டோன்னா எதுவுமே அதுக்கு பலன் நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இப்போ தயிர் 1 கப் எடுத்திருக்கேன். கற்றாழை இது இங்கே வீட்லேயே இருக்குது. எல்லோரும் வீட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்லாம் இல்லை. அது தானாகவே நல்லா வளரும். அதனால் சோத்துக்கத்தாழை ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை தோலை சீவி ஒரு 6-7 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதை மோரில் ஊற்றி போட்டுக்கணும். அதுமாதிரி விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வேண்டான்னா அது போட வேண்டியதில்லை. புதினா சும்மா கொஞ்சம் ஒரு 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 15-20 பீஸ்கிட்ட இலை எடுத்திருக்கேன். பச்சை கொத்தமல்லி போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயம் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாருக்கும் மறந்து போகிற மத்து, மோர் சிலுப்புற மத்து. அது மண்சட்டியில் வச்சு நம்ம சிலுப்பிட்டு குடித்தோன்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு நல்லா கழுவிக்கணும் அந்த சோத்துக்கத்தாழையை. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். பிரித்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் லேசாக தட்டியிருக்கேன், ரொம்ப தட்டினா காரமாக இருக்கும்னு. அது மாதிரி இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். அந்த சோத்துக்கத்தாழையை 7 தடவை கழுவிட்டு அதையும் போட்டிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஏன்னா மோர் நம்ம உடனே குடிக்க போகிறதில்ல, கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஒரு 1/2 ஹவரில் குளித்தோன்னாலும் நல்லா அந்த வெந்தயமும் அதை ஊறி நல்லாயிருக்கும். பொரித்து வச்சுக்கிற பெருங்காயம் அதையும் போட்டு இந்த மோரையும் ஊற்றி மத்தில் வச்சு சிலுப்பணும். இந்த கட்டி தயிர், புளிக்காத தயிர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதையும் போடணும். கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ மத்தில் நல்லா சிலுப்பணும். மோரை நான் சொல்கிற மெத்தடில் இது மாதிரி நீங்கள் மண்சட்டியில் மத்து வச்சு சிலிப்பிட்டு இது மாதிரி குடிச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி 1 டம்ளர் குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.